ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சத்து மாவு யுவர் சைடில் பண்ண போகிறோம். நம்ம சைடில் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சுத்தமாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை போய் கவனிங்க. எல்லாத்தையும் நல்லா டபுள் டைம் நல்லா வாஷ் பண்ணுங்கள். தயவுசெய்து வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு காய வச்சுருங்க. நீங்கள் இப்படியும் காய வைக்கலாம், இல்லை சன்ரைஸ்லேயும் காய வைக்கலாம். அதாவது நம்ம நாங்கள் இப்படி காய வச்சுட்டு நாங்கள் கடையில் வறுக்க போகிறோம். ஃபுல்லாக சுத்தமாக வறுத்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா தான் நம்மளுக்கு தீயாமல் இருக்கும். அது இப்போ தீஞ்சிச்சுன்னா அது டேஸ்ட்டு மாறிடும். நல்லா ட்ரை ஆனவொன்னே எல்லாத்தையும் தூக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு தவிடு கிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் நீங்கிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவசியம். ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இது மாவு இதுவான கிரைண்டில் போட்டு அரைச்சோன்னா கொஞ்சம் ஜலிச்சிருக்கு. அப்போ தான் முக்கியம். ஏன்னா அதை தவிடு விட்டுருந்தாலும் நம்ம எடுத்துடலாம். இதில் நீங்கள் இது கூட பண்ணலாம். அதாவது சுற்றி கூட பண்ணலாம். இந்த மாவில் ஏலக்காய் ஆப்ஷனு, அப்புறம் சுற்றும் ஆப்ஷனு. அது ரெண்டும் வேணால் போட்டுக்கலாம். அதையும் வரணும், கண்டிப்பாக வரும். ஏலக்காயும் சுற்றும் வரணும். ஜலிச்சு எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அப்பப்போ யூஸ் பண்ணலாம். மார்னிங்லேயும் சரி, ஈவினிங்லேயும் சரி இப்போ சாப்பிடலாம். நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவசியம் கொடுங்க. அதுதான் விஷயம். நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.